அரசு மேல்நிலைப்பள்ளி திருப்பரங்குன்றத்தில் படிக்கிறேன் நான். எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டெல்லாம் வெறும் மண்ணு தர தான் இருக்கும். அதில் சாப்பிட்றதுக்கோ சரி படிக்கிறதுக்கோ சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு ஃப்ளேவர் பிளாக் கல் போட்டு கொடுத்தனால ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் தொகுதி எம்எல்ஏ எங்கள் ஸ்கூலுக்காக பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் ஸ்கூலில் மண்ணு தான் கிடந்துச்சு. அதில் தான் நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு தனியாக ஃபண்டு ஒதுக்கி இப்போ தர போட்டு கொடுத்துருக்காங்க. வேலுச்சாமி வாத்தியார் கல்வி அறக்கட்டையிலேருந்து ஊக்கத்தொகை சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறனால மேல் படிப்புக்கு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. இருக்கக்கூடிய நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் முன்னாடியே நிறைய உதவிகள் செஞ்சதாக அந்த மாணவர்களை பதிவு பண்ணியிருக்காங்க சார். இதோட அடுத்த கட்ட முயற்சிகள்லாம் என்னென்ன ஒரு அடுத்த கட்ட ஸ்டெப்ஸாலாம் இருக்க போகுது? அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் புதிய தலைமுறை மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை பள்ளிகளில் ஆய்வு செய்கிற பொழுது, பள்ளி விழாக்களிலே செல்கிற போது எங்களால் உணர முடிந்தது. அந்த புதிய தலைமுறை மாணவர்கள் உயர்கல்விக்கு போவதற்கான வழிமுறைகள் என்ன, அவருடைய இன்னல்கள் தீர்ந்து எந்த வகை துன்பமும் இல்லாமல் படிப்பதற்கு வசதியாக ஊக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு மோட்டிவேஷன் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையிலும், எங்களுடைய தந்தை ஒரு ஆசிரியராக இருந்தவர், ஒரு சமுதாயத்தின் காவலராக இருந்தவர். ஆகவே அவருடைய பெயரிலான இந்த வேலுச்சாமி வாத்தியார் கல்வி அறக்கட்டளை மூலம் ஏதேனும் உதவ வேண்டும் என்ற உணர்வோடு அந்த பணியை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு இது முதல் முயற்சி எடுத்திருக்கிறோம். முதல் கட்டமாக +2 எழுதுகிற மாணவர்களுக்கு அவர்கள் உயர்கல்விக்கு செல்வதற்கான நல்ல வழிமுறையை கூட்ட வேண்டும் உணர்வோடு இந்த பணியினை செய்திருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் எடப்பாடியாருடைய நல்ல ஆலோசனைக்கிணங்க சில செய்திகளும் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழிவகுத்தவர், விளையாட்டுப் போட்டியிலே வழிவகுத்தவர். இந்த அடிப்படையிலே அவருடைய வழியிலே நாங்கள் இந்த நல்ல பணியினை செய்வதற்கு முன் வந்திருக்கிறோம். தங்களுடைய துன்பங்களை சொன்னவர்களுக்கு மட்டுமே அதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற உணர்வோடு என்னால் இயன்றவரை இதுவரை செய்திருக்கிறேன். அந்த வகையிலே பல பேர் அரசு வேலைக்கு பல பேர் சென்றிருக்கிறார்கள், உயர்கல்விக்கு பல பேர் சென்றிருக்கிறார்கள். எப்போதுமே இந்த மாணவர்கள் என்கிற போது என்னுடைய மனதிலே எப்போதும் ஒரு பரிவு இருக்கும். அந்த அடிப்படையில் மாணவர்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற வகையிலே அவர்களுக்கு எந்தவித உதவி செய்ய வேண்டும் என்றாலும் என்னால் இயன்றவரை இதுவரை செய்திருக்கிறேன். தொடர்ந்து செய்வதற்கு இந்த அறக்கட்டளையை பயன்படுத்தி கொண்டு அந்த நல்ல பணியினை செய்வதற்காக நானும் என் குடும்பத்தினரும் என்னுடைய மகன் சத்தியன் அவர்களும் சரி, என்னுடைய துணைவியாரும் சரி, அந்த நல்ல பணியினை செய்ய வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆதரவு இருக்கிறான தான் மிகச்சிறப்பாக செய்யும். ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கையில முன்னேறதுக்கு கல்விதான் முதன்மையான திறவுகோலா இருக்கு. அறிவு எனும் பூட்டை திறக்க கல்வி எனும் சாவி தேவை. பூட்டிய அறிவின் திறவுகோல் கல்வியே ஆகும்.